விநாயகர் திருதியையொட்டி தங்கம் விலை உயர்ந்தது. சென்னையில் ஒரு சவரன் 360 ரூபாய் அதிகரித்து 53,280க்கு விற்பனை. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்வு. தலைமறைவாக இருந்த போர்மேன் சுரேஷ் பாண்டியன் கைது. வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பழுது ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை தேவை. மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தல். தமிழக பொறியியல் கல்லூரிகளில் வரும் 15ஆம் தேதி தொடங்க இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ரத்து. அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பொறியியல் தேர்வுகள் நடத்தப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. புதுக்கோட்டையில் லிங்கேஸ்வர் நகைக்கடையில் ஹால்மார்க் தங்கத்தரன் கட்டுப்பாடு அதிகாரிகள் சோதனை. தரம் குறைந்த கணக்கில் வராத 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 கிலோ நகைகள் பறிமுதல். மாமல்லபுரம் அருகே பட்டிப்புளம் ஈசிஆரில் சாலை ஓரமாக சென்ற இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்த கார் மோதி கோர விபத்து. உணவு வாங்கி வர ஓட்டலுக்கு சென்ற அண்ணனும் தம்பியும் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு உயிரிழப்பு. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2வது கட்டமாக நடைபெற்ற பத்ம விருதுகள் வழங்கும் விழா. பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலா நடிகர் சிரஞ்சீவிக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. பத்ம விருது பெற்றவர்களுக்கு தனது இல்லத்தில் விருந்து அளித்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்தவர்களை வாசலில் நின்று வரவேற்றார். ஹைதராபாத்தில் அரசு பேருந்தில் பயணித்து மக்களுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி. தெலுங்கானாவில் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் பயணம். இளைஞர் நலனை மேம்படுத்த 1 லட்சம் கோடி ரூபாயில் தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என பிஜு ஜனதா தளம் தேர்தல் அறிக்கை. வீடுகளில் மாதம்தோறும் 100 யூனிட் இலவச மின்சாரமும் 150 யூனிட் வரை மானியமும் வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி. 6 மாதங்களுக்கு பின் கேதார்நாத் கோயில் நடை திறப்பு. கோவில் முழுவதும் பக்தர்களை வரவேற்க மலர்களால் சிறப்பு அலங்காரம். பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு நீடிக்க சென்னை அணிக்கு வெற்றி கட்டாயம். குஜராத்தை வீழ்த்தி சென்னை அணி 7வது வெற்றியை பதிவு செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.